ஹாய் வெல்கம் பேக். மினி டிஃபன் சீரீஸில் இன்றைக்கி ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு இட்லி மாவு வந்துட்டு ஒரு ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு நான் தோசைக்கல்லில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு உங்களுக்கு வேணுங்கிற டாப்பிங்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை இதை மட்டும் தான் போட போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேரட் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வேறு எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு சுற்றி எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் வேக விட்டு வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான். இதிலே வந்துட்டு நீங்கள் நிறைய வெரைட்டி பண்ணலாம். இட்லி பொடி கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊத்தப்பம் வந்துட்டு வேகிறதுக்கு லேட் ஆகும். நம்ம தோசை மாதிரி சீக்கிரமாக வேகாது. ஏன்னா மாவு தடிமனாக ஊற்றிருக்கிறதுனால உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதை மட்டும் பார்த்து எடுக்கணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னிக்கு நான் வந்து புதினா சட்னி பண்ண போகிறேன். இந்த சட்னி ஒரே ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். வானலில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை குண்டு உளுந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுந்து கலர் மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போய் பச்சை மிளகாவோட வாசனை வெளியே வரும். தக்காளி வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். புதினா இலை சேர்த்த உடனே ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கக்கூடாது. புதினா இலையை சேர்த்து சும்மா ஒரே ஒரு தடவை வதக்கிட்டு உடனே வந்து அடுப்பை நிறுத்திட்டு இதை ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இது தாளிக்கு தேவையில்லை. இதை அப்படியே சட்னி அரைச்சி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஊத்தப்பத்துக்கு நாங்கள் எப்போவுமே இதை பண்ணுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.